வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 18th பிளான். ஆல்ரெடி 17 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான் சவுத் ஃபேஸிங்கான பிளான். ப்ரீவியஸ் வீடியோலையும் இதே டைமென்ஷனில் தான் நம்ம பார்த்தோம். பட் அந்த பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்டார் கேஸ் தான். ப்ரீவியஸ் பிளானில் ஸ்டார் கேஸ் வந்து அவுட்டர் ஸ்டார் கேஸாக அமைச்சிருந்தோம். இந்த பிளானில் சேம் டைமென்ஷனில் இன்னர் ஸ்டார் கேஸாக அமைச்சிருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா அகலம் வந்து 20 அடியாகவும் நீளம் 60 அடியாகவும் இருக்குது. ஸோ நீளம் அதிகமாக இருக்குது. பில்டிங்கோட அகலம் 16 அடியாகவும் நீளம் 54 அடியாகவும் இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால தென்கிழக்கு அக்னி மூலையில் நம்ம ஓப்பனிங் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல அகலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போர்ட்டிகோ ஃபுல்லாகவே அமைச்சிருக்கோம். ஸோ காருக்காக பெரிய கேட்டும் இந்த என்ட்ரன்ஸ்க்கு நேராக சின்ன கேட்டும் அமைச்சிருக்கோம். ஸோ போர்ட்டிகோலேருந்து மெயின் டோர் வழியாக என்ட்ரு ஆனோம் அப்படின்னா பேசேஜில் இருந்தே பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிற மாதிரி அமைச்சிருக்கோம். அதில் அட்டாச்சு டாய்லெட்டோட. சப்போஸ் இந்த டாய்லெட் பெட்ரூமில் இல்லாமல் காமனாக வேணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸை வந்து டாய்லெட்டோட என்ட்ரன்ஸை இந்த சைட்லேயும் கூட நம்ம அமைச்சிக்கலாம். ஸோ இங்கே விண்டோ பார்த்திங்கன்னா இந்த பிளான்லேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த பேசேஜ் வழியாக என்ட்ரானோம் அப்படின்னா லிவிங் ரூமில் நம்ம வந்து ஸ்டார் கேஸ் அமைச்சிருக்கோம், இன்னர் ஸ்டார் கேஸை. ஸோ இங்கேருந்து நம்ம பூஜா ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்த்து ஃபேஸ் பண்ணி வைக்கலாம், இல்லைனா ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்னென்னா டாய்லெட் பக்கத்துலேயும் வைக்காமல் பார்த்துக்கணும். ஸ்டார் கேஸுக்கு கீழேயும் பூஜா ஷெல்ஃப் வரக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து நம்ம நார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வடகிழக்கு ஈசான்ய மூலையில் நம்ம ஓப்பனாக விடணும். அதெல்லாம் டைனிங் அமைச்சிருக்கோம். ஸோ இங்கே வடமேற்கு வாயு மூலையில் நம்ம கிச்சன் அமைச்சிருக்கோம். ஸோ எப்பயுமே தெற்கு பார்த்த வீட்டுக்கு இங்கே அக்னி மூலையில் அமைக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சிக்கலாம். அதனால் அங்கே அமைச்சிருக்கோம். ஸோ இந்த இன்னர் ஸ்டார் கேஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரு ஆனோன்னே இந்த இடத்துல இதே மாதிரி பெட்ரூம் டாய்லெட் அமைச்சிட்டு இந்த போர்ட்டிகோவுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு ரூம் போட்டு நம்ம அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிக்கலாம். இல்லைனா இது ஒரு பெரிய ரூமாக பண்ணிவிட்டு இந்த டாய்லெட்டை காமனாக யூஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து நம்ம வடக்குலேயும் கிழக்குலேயும் தான் நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸ் விடணும். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். நார்த்தில் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் அமைப்பு. ஸோ இந்த பிளான்லேயும் பார்த்திங்கன்னா 4 சைட்ஸும் போயிட்டு வர மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அகலம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம வந்து இந்த காம்பவுண்ட் வாலோட சேர்த்து 2 அடி வர மாதிரி நம்ம ஸ்பேஸ் அமைச்சிருக்கோம். ஸோ எப்பயுமே வந்து 4 சைடும் போயிட்டு வர மாதிரி ஸ்பேஸ் கண்டிப்பாக நம்ம விடணும். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கான பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.